ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம். அண்ணே செம்புத்து செவலைன்னு நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன்னே. செம்புத்து செவலைன்னா என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்த கேட்டாப்புல. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை தேடி பார்த்தோம். அதில் ஒரு வீடியோ கிடச்சிது. அதை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா முன்னே நமக்கு விற்று போன மாடு தான். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இதான் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா செம்புத்து செவலைன்னு சொல்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி ஏரியாவில் கரிஞ்சவலைன்னு சொல்லுவாங்க. வேறு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா செம்புத்து செவலைன்னு சொல்லுவாங்க. இதை சொல்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ரீடோட ஒரு கலப்பின மாடு. கிட்டத்தட்ட செம்புத்து செவலையோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பால் வந்து நல்ல ஒரு டிகிரி வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மரமாடுக்கு ஆசைப்படுவாங்க. செம்புத்து செவலை லைக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு மாடை வாங்க மாட்டாங்க. என்னென்னா பெரும்பாலும் இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜெர்சி ப்ரீடில் சேர்ந்துருக்கிறதால மாட்டை பொறுத்தவரையில் நல்ல பைகாம்பாக இருக்கும். எப்போவுமே பை தோரணைகள் மிக மிக அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட பால் திறமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கக்கூடிய மாடு. இது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையிலையும் நம்ம வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். மேய்ச்சல் முறைகளுக்கு இந்த மாடுகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணையில் ஒரே இடத்துல கெட்டி பார்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி மாடுகள் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு வந்து மாடுகள் தேவை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் நம்ம வந்து மாடு எந்தெந்த ஏரியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவிலுக்கு மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேயே பார்த்து வாங்குங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையும் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம். அதனால் நேரில் வந்து பார்த்து ஈஸியாக எடுத்துப்பாங்க. பெரும்பாலும் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோனில் வந்து பார்த்து எடுக்காதீங்க. மாடுக்கு எடுக்கிறீங்கன்னா சில நேரம்லாம் நீங்கள் வந்து ஏமாற வாய்ப்புகள் உண்டு. நேரில் பார்த்து எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த குணம் வந்து நல்லா இருக்குமா, தீவன முறைகளுக்கு நல்லா இருக்குமா, தண்ணி எல்லாம் குடிக்கிறது நல்லா குடிக்குதா, கறவைகளுக்கு குணம் நல்லா இருக்குதா, லேடிஸ் எல்லோரும் ஹேண்டில் பண்ணலாமா, இப்படிங்கக்கூடிய விஷயத்த பார்த்து எடுத்துக்கலாம். ஃபோனில் எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. உங்களுக்கு குணம், தீவனம் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே மாடை வந்து ஒரு 10 வருஷ காலங்கத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டிய தேவைகள் வராது. அது மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா நேரில் வாரீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வீடியோ காலில் பார்த்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அது என்றைக்குமே சேஃப் கிடையாது. நான் வந்து தூரத்துலேருந்து பண்ணுறேன். உங்களுக்கு மாடு தேவைன்னா நேரில் வாங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத பட்சம் இல்லை நீங்கள் முந்தின டைம் வந்து வெளியிலேருந்து வந்து என்கிட்ட வாங்கியிருக்கீங்க, ஒரு டைம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் அடுத்த டயத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் மூலம் கூட உங்களுக்கு காட்டி தரலாம். சரியா? நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.